திருச்சிற்றம்பலம். நல்லவர்க்கு நன்மை செய்வதற்கும் அதனால் நல்விளைவு ஏற்படுவதற்கும் தீமை செய்பவர்க்கு உதவி செய்தால் அது எந்த நிலை வரும் என்பதையும் தென்னை மரத்தை கொண்டு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள். எப்படி ஒரே தென்னை மரம் நன்றி உடையவர்க்கும் நன்றி இல்லாதவர்க்கும் எப்படி சான்றாக அமைய முடியும் என்ற சிந்தனை நமக்குள் எழுவது இயல்பு. தென்னையினுடைய இயல்பு அது பூமியிலே நாம் கொடுக்கக்கூடிய நீரை தன்னுடைய தலையிலே இளநீராக தரும். அவ்வை பிராட்டி இந்த நிகழ்வினை கொண்டு ஒரு பாடலை நமக்கு வழங்கி இருக்கின்றார். மூதுரையில நன்றி ஒருவர்க்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தரும்கொள் என வேண்டா நின்று தளரா வளர்தெங்கு தாழ் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால் என்று குறிப்பிடுகிறார். ஒரு நல்லவர்க்கு நாம் சென்று நன்மை செய்தால் அவர் நமக்கு அந்த பலனுக்கு பிரதிபலனாக வேறு ஏதாவது எப்போது செய்வார் என்று நாம் சிந்திக்க வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால் நல்லவர் அவர்கள் நாம் அவர்களுக்கு செய்த உதவியை எப்பொழுதும் நினைவிலே வைத்துக்கொண்டு நமக்கு பல மடங்காக அந்த நன்மையை உரிய காலத்திலே திருப்பி தருவார்கள். எப்படி என்று சொன்னால், எப்படி தென்னை மரமானது தன்னுடைய அடிப்பகுதியிலே காலிலே ஊற்றப்பட்ட நீரை அவர்களுக்கு மீண்டும் திரும்ப தன்னுடைய தலையாலே கொடுக்கின்றதோ அதை போல என்று சொல்லுகின்றார். அதிலும் சாதாரணமாக நாம் இடுகின்ற உப்பு தண்ணீர் மற்றும் என்ன வகையான தண்ணீராக இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு வளர்ந்த அந்த தென்னை மரமானது நமக்கு மிகவும் சுவை மிகுந்த இளநீரை நமக்கு தருகின்றதல்லவா? அதை போல நல்லவர் ஒருவருக்கு நாம் நன்மை செய்தால் அந்த நன்மையை அவர் எடுத்துக்கொண்டு வளர்ந்த பின்னால் நமக்கு பல மடங்காக அதைவிட நன்மைகளை நமக்கு செய்வார். அதுதான் நல்லவர்களுடைய இயல்பு என்று அந்த நல்லோர் இயல்புக்கு நல்லவருக்கு நன்மை செய்தால் நன்றி உடையவருக்கு நன்மை செய்தால் அது தென்னை மரத்தினுடைய இயல்பு போல் நமக்கு கிடைக்கும் என்று சொன்ன நம்முடைய சான்றோர்கள் நன்றி அல்லாதவர்க்கு நாம் உதவி செய்தால் அது எப்படி இருக்கும் என்பதையும் தென்னை மரத்தின் மூலமாகவே நமக்கு காட்டுகின்றார்கள். முடத்தெங்கு என்று அந்த தென்னையை சொல்வார்கள். அந்த தென்னை மரம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் வளைந்து இருக்கும். முன்பெல்லாம் தென்னை மரத்தை வேலியினுடைய ஓரத்திலே அவர்களுடைய நிலத்தினுடைய நிறைவு பகுதியை அடையாளம் காட்டுவதற்காக ஒரு எல்லையாக வகுப்பதற்காக அந்த இடத்துல தென்னை மரத்தை வைத்திருப்பார்கள். அப்படி வைத்து அவர்கள் நீரூற்றி உரமிட்டு பாதுகாத்து வருகின்ற அவருக்கு பலன் தராமல் அடுத்து இருப்பவருக்கு அந்த எல்லையை தாண்டி இருப்பவருக்கு வளைந்து சென்று பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த தென்னை மரம். அதனால் இதற்கு முடத்தெங்கு, முடம் என்றால் வளைந்த என்றும் உண்டு. அது ஒரு குறைவுடையதாக இருக்கும். அதாவது நீரை இங்கே பெற்றுக்கொண்டு இளநீரையும் தேங்காயையும் வேறொருவருக்கு தரக்கூடியதாக இருக்கும். அதை போல இந்த நன்றி இல்லாதவர்களுக்கு நாம் என்னதான் அவர்களுக்கு பல்வேறு விதமான உதவிகள் செய்தாலும் அந்த உதவியை பெறும் வரையில்தான் நம்மோடு இருப்பார்கள். உதவியை பெற்று வளர்ந்த பின்னால் அதனுடைய பயனை வேறொருவருக்கு கொடுப்பார்கள் என்று அந்த நன்றி மறந்தவருடைய நிலையையும் இங்கே அந்த முடத்தெங்கு என்று சொல்லக்கூடிய வளைந்த தென்னை மரத்தை கொண்டு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டுகின்றார்கள். ஒரு ஆசிரியர் பாடுபட்டு ஒரு மாணவனை மிகவும் சிறந்தவனாக உருவாக்குகின்ற போது, அதாவது மிக கீழ்நிலையிலே இருந்த ஒருவனை அருளியலிலும் சரி உலகியலிலும் சரி ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய வறுமையிலே இருக்கக்கூடிய ஒருவனை ஒரு நல்ல நிறைந்த செல்வமுடையவனாக மாற்றுவதற்கு ஆரம்ப காலத்திலே பல ஆண்டுகள் இரவு பகல் பாராது எந்த ஒரு சங்கோஜமும் இல்லாமல், அதாவது எந்த ஒரு வேறுபாடும் காட்டாமல்
அவனை தன்போலவே எண்ணி தன்னைப் போல் உயர வேண்டும் என்று எண்ணி அவனுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்த பின்னால் அவன் வேறொருவரிடத்திலே சென்று அந்த சொல்லிக் கொடுத்ததனுடைய பயனை கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கு தராமல் வேறொருவருக்கு கொடுக்கின்றான் என்று சொன்னால் அவன் நன்றி கெட்டவன் தானே. அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலை முடத்தெங்குக்கு சான்றாக நமக்கு சொல்லி இப்படிப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள். எப்படி தென்னையிலே நேராக வளர்ந்த மரம் உரியவர்க்கு பயன் தரும், வளைந்த மரம் மற்றொருவருக்குத்தான் பயன் தரும் என்பதை சொல்லி, எப்பொழுதும் ஒருவரிடத்திலே இருந்து ஒன்றை பெற்றால் நாம் அதற்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்பதை மீளவும் நினைந்து சொல்லி, நன்றி கொன்றவர்க்கு இவ்வுலகத்திலே எவ்வகையான உய்வும் கிடையாது என்று நமக்கு எல்லா ஞான நூல்களும் இயம்புகின்றன. ஆகவே நன்றி மறவாமை வேண்டும். திருச்சிற்றம்பலம்.